அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர்களுடைய உணவு பண்பாட்டை பற்றி பெருமிதம் கொள்கிற வாய்ப்பு இந்த கருத்தரங்கத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உணவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குறளிலே மிக அற்புதமாக சொன்னார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார்கள். பசித்து புசி. உனக்கு எப்போ பசி வருதோ அப்போ சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு. அப்படி நீ சாப்பிட்டாய் என்றால் உனக்கு நோயே வராது, உனக்கு மருந்தே தேவையில்லை. இன்றைக்கு நாட்டிலே பார்க்கிறோம், மிகையாய் நம்முடைய மக்கள் தமிழர்கள் பேசுகிற வழக்கம் என்னவென்றால், நான் அரிசி சாப்பாட்டை தவிர்த்துட்டேன், அரிசி சாப்பிட்றத குறைச்சிட்டேன். இது ரொம்ப பெருமையாக நம்முடைய மக்கள் பல பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் எனக்கு சுகர் இருக்குது, அரிசி சாப்பிட்றத குறைச்சிட்டேங்கிறாங்க. அரிசி சாப்பிட்டா சுகர் வரும்னு யார் சொன்னாங்கன்னு நமக்கு புரியல. 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மன்னர்கள் எதிரியை படையெடுத்து செல்வதிலே போர் தலைவர்களாக விளங்கியவர்கள் அரிசி சாப்பிட்டவர்கள் தான். அவங்க என்ன ஒரு கையில் வாளும் இன்னொரு கையில் இன்சுலின் ஊசியுமா அலையலை. அவங்க அரிசி சாப்பிட்டவர்கள் தான். ஆனால் அரிசி நம்மளை கெடுக்கலை, அரிசியை நாம கெடுத்துட்டோம். 1,60,000 வகை அரிசி வகைகள் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் பல பல நெல் வகைகளை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். காலையில் எழுந்து நீர் ஆகாரம்னு ஒன்று சாப்பிட்டோம். பழைய சோறு, முதல் நாள் சோற்றிலே தண்ணீர் ஊற்றி காலையிலே மறுநாள் எழுந்து அதை குடிக்கிற பொழுது அதுதான் தேவாமிர்தம்னு நம்முடைய பாட்டியும் தாத்தாவும் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த நீராகாரத்தை மறந்து போயிட்டோம். கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பிள்ளைக்கு காலையில் எழுந்தோன்னா சத்தான உணவாக என்ன தெரியுமா கொடுக்குறோம்? கார்ன்ஃப்ளாக்ஸ் தான் கொடுக்குறோம். கார்ன்ஃப்ளாக்ஸ் அப்படியே எடுத்து பாலில் போட்டு, சூடான பாலில் போட்டு கொடுத்தா அதுதான் நல்ல சத்தான உணவு நம்ம பிள்ளைங்களுக்கு. யார் சொன்னது? சோளம் சத்தான உணவு தான், நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அந்த சோளம் கார்ன்ஃப்ளாக்ஸாக மாறுவதற்கு, அவலாக மாறுவதற்கு எவ்வளவு பதப்படுத்தப்படுகிறது, அது எப்படி மாறுகிறது? அதுக்கு பெயரே என்னன்னு கேட்டால் மக்காச்சோளம். எல்லா காலத்திலையும் மக்காதது தான் மக்காச்சோளம். ஆனால் அதையே கூட எப்படி மாற்றி கொடுத்துறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடக்கத்தில் தித்திப்பு, கடைசியில் கைப்பு. இதுதான் நம்முடைய உணவு. நல்ல இட்லி சாப்பிடணுன்னா கூட 75 நாளுக்கு 1,17,00,000 செலவழித்தால் தான் நல்ல இட்லி சாப்பிடக்கூடிய நிலையில் இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றிலேயும் ஒரு முறையை வைத்திருந்தார்கள். கொடியில் வெற்றிலை படரணும்னு சொன்னால் அதை எங்கே படர விட்டாங்க? அகத்தி மரத்தில் படர விட்டாங்க. அந்த அகத்தி இலையை தின்றதுக்கு ஆடு வளர்த்தாங்க. ஆடு போட்ட புழுக்கையை வச்சு காடு வளர்த்தாங்க. காட்டில் இருக்கிற புழுவை விரட்ட கோழி வளர்த்தாங்க. கோழி வளர்க்குற கோழியெல்லாம் விற்காமல் வெட்டுறதுக்கு திருவிழா வச்சுருந்தாங்க. அந்த திருவிழாவில் உற்றார் உறவினர்களை அழைத்தார்கள். அந்த அழைப்பில் மகிழ்ந்து இன்னாருக்கு இவன் என்று கூடி பேசினார்கள். அந்த நல்ல சம்பந்தத்திற்கு வீட்டிலேயே வளர்த்த வெற்றிலை பாக்கு வைத்து கொடுத்தார்கள். அப்படி வெற்றிலை பாக்கு வைக்கிற அந்த நல்ல உணவு முறை, எல்லா பழக்கங்களும் நம்முடைய தலைமுறை இன்றைக்கு மறந்து போகக்கூடிய நிலையில் இந்த உணவு பழக்கம் என்கிற அந்த பெருமிதம் கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இல்லாவிட்டாலும், நாம் நம்முடைய பாரம்பரிய உணவு முறைக்கு எப்பொழுது திரும்புகிறோமோ அப்பொழுதுதான் அது பெருமிதம். அந்த பெருமிதத்தை வருகிற காலகட்டங்களில் தமிழர்களால் உருவாக்கப்படுகிற அரசாங்கம் கொண்டு வரட்டும். அதுவே தமிழர்களுக்கு நல்ல புத்தாண்டு, நல்ல தமிழர் திருநாள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.